அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ஜாப் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா வெறும் 5th ஸ்டாண்டர்ட் தான். இந்த டேட் ஃபார் லாஸ்ட் அப்ளைங் பார்த்தோம்னா 20ஆம் தேதி 20/11/2020 5:45 சாயந்தரத்துக்குள்ளே அனுப்பணும். தயவுசெய்து லாஸ்ட் டேட்டில் அப்ளை பண்ணாதீங்க. பிஃபோர் ஒரு 2-3 days பிஃபோர் முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நான் 60 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வெறும் 5th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான். ப்ளீஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை ஓவர் குவாலிஃபைடுன்னு செலக்ட் பண்ண மாட்டாங்க. +2 ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். பிசி கேட்டகரிஸ் அண்ட் ஜென்ரல் கேட்டகரிஸ் பார்த்தோம்னா ஜென்ரல் கேட்டகரிஸ் 21 to 30 இயர்ஸ் வரை கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். பிசி எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 32 இயர்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு அண்ட் விடோஸ் ஃபுல்லாக பார்த்தோம்னா 21 to 35 வரை கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேயே 11,100 வரை கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள 35,100 வரை கிடச்சிரும். இது செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் 10th ஃபெயிலாக இருந்தாங்க, இல்லை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி அவங்களுக்குலாம் இதை சொன்னீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முழுக்க மெரிட் லிஸ்ட் அண்ட் இன்டர்வியூ தான். ஃபஸ்ட்டு உங்களை மெரிட் லிஸ்ட் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு 10th பாஸு இல்லை 10th ஃபெயிலு இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க முன்னுரிமை. ஏன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் சொல்லி மற்றவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவகங்கையில் தான் போட்டிருக்காங்க, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் தான் போட்டிருப்பாங்க மேக்ஸிமம். டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆதார், ஓட் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஆதாரே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்து பெர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அடுத்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டிசி, மார்க் ஷீட்டு. நீங்கள் 10th ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 9th அந்த ஃபெயிலான சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி அனுப்பிவிடலாம். மார்க் ஷீட்டை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். கிளிக் பண்ணாலே போதும், டேரெக்டாக அந்த லிங்க்கு போயிடும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போய் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ரெக்ரூட்மெண்ட்டில் நோட்டீஸஸில் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போய் டேரெக்டாக நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபார்ம்ஸை. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 days முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. தயவுசெய்து லாஸ்ட்டாக அப்ளை பண்ணாதீங்க, லேட் ஆகிடும். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்காம கூட போவாது. இப்போதைக்கு இதை கிளிக் பண்ணி பார்த்தப்ப எரர் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நான் மெயில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 2-3 days ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2-3 days எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா அப்ளை பண்ணிடுங்க. நன்றி.